ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாண்டியன் வந்து தங்கமயில புகழ்ந்து பேசினதில் கோமதி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. மீனாட்டியும் ராஜிட்டையும் அது சம்மந்தமாக பயங்கரமாக புலம்புவாங்க. இதுக்கப்புறம் அவங்க மாமா எதுக்காக என்ன கோமதி கோமதினு கூப்பிடட்டும், அப்போ நான் அவரை வச்சுக்கிறேன்னு சொல்லி கடுப்பாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தங்கமயில கூப்பிடுறாரு. அதை பார்த்த கோமதிக்கு இன்னும் கடுப்பாது. மீனாவும் ஏற்றி விடுறாங்க. பார்த்தீங்களா அத்தை, மாமா இப்போ கூட தங்கமயில தான் கூப்பிடுறாரு, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சும்மா விடாதீங்கன்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. கோமதியும் சண்டை போடுறதுக்கு வெளியே வராங்க. நான் பாண்டியன் தங்கமயில எது கூப்பிட்டுருக்காருன்னா, அவங்க அப்பா கால் பண்ணியிருப்பாரு, மொபைலை கொடுக்கறதுக்காக தான் தங்கமயில கூப்பிட்டுருப்பாரு. அது தெரிஞ்சோன்னு கோமதி அமைதியா போயிடுறாங்க. உள்ள போனா ராஜி நக்கலா கேட்கறாங்க, ஏன்னா வீரமா சண்டை போட போனீங்க, எதுவுமே பண்ணாம அமைதியா வந்திருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அது கோமதி வந்து இந்த விஷயத்துக்குலாம் எப்படி சண்டை போடுறது, வேற ஏதாவது விஷயமா இருந்தா உங்க மாமா உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க. மீனாவும் திரும்ப ஏத்தி விடுறாங்க, அத்தை நீங்க மயில் விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும்னு சொல்லி ஏத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பழனி செந்தில் கதிர் 3 பேரும் சாப்பிடும் போது நடந்த விஷயத்துல மொட்டை மாடல திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அப்ப பழனி சொல்றாரு, உங்க அப்பா கொஞ்சம் ஓவரா தாண்டா பண்றாரு, புதுசா வந்த மருமலை பாராட்டுறதுதான் சரி, ஆனா மித்த 2 பேரை ஏன் மட்டம் தட்டணும், நீ வேணா பாரு கூடிய விஷயத்துல இந்த வீட்டுல ஒரு மாமனார் மருமலை சண்டை வரப்போதுன்னு சொல்லி நக்கல் பண்றாரு. அப்ப செந்திலும் கடையில் நடந்த விஷயத்த சொல்லி வருத்தப்படுவாரு. மீனாவை நான் இன்னைக்கு ஹோட்டல் கூட்டு போனேன், அது ஒரு குத்தம்னு அப்பா என்ன அந்த திட்டினாரு, இப்பெல்லாம் அப்பா கொஞ்சம் ஓவரா தான் பண்றாருன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, செந்தில் வந்து மீனாட்ட கேட்பாரு, சாப்பிடும் போது அப்பா பேசுனதுலாம் உனக்கு வருத்தம் இல்லையா, ஏன்னா அவர் அண்ணியை ரொம்ப பாராட்டினாரு, உன்னையும் அவங்களையும் ரொம்ப கம்பேர் பண்ணி பேசினாரு, அதெல்லாம் உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப மீனா ரொம்ப பிராக்டிக்கலா பதில் சொல்றாங்க, இதுல நான் எங்க வருத்தம் பண்ணோம், தங்கமயில் தான் நல்லா வீட்டு வேலையெல்லாம் பாக்குறாங்கன்னா பார்த்துட்டு போட்டோம், அவங்களே நல்ல மருமலா இருந்துகிட்டோம், எனக்கு வேலை குறையுதா, வீட்டு வேலையெல்லாம் செய்யாம நான் எஸ்கேப் பண்றேனா, எனக்கு அதுவே போதும்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதை கேட்டு செந்திலும் சிரிப்பாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கதிர் வந்து அவர் சம்பள பணத்தை வச்சு வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. லாஸ்டா ராஜிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து உன் செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்றாரு. ஆனா ராஜி வேணாம்னு சொல்றாங்க, ஏற்கனவே நீ கொடுத்த பணமே இருக்கு, எனக்கு அதுவே போதும்னு சொல்றாங்க. இருந்தாலும் கதிர் எதுக்கும் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாரு. அப்ப ராஜி வந்து லைட்டா வருத்தப்படுறாங்க, நீ மட்டும் இப்படி தனியா கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு, நானும் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போவான்னு கேட்கறாங்க. ஆனா கதிர் அதெல்லாம் வேணாம்னு சொல்றாரு. உன்னை வேலைக்கு போவேன்னா சொல்லல, ஆனா படிச்சு முடிச்சுட்டு மீனா நீ மாதிரி ஏதாவது வேலைக்கு போ, அப்பதான் கெத்தா இருக்கும், அதுவரை நீ வேலைக்கெல்லாம் போவேணான்னு சொல்றாரு. ராஜியும் கேட்க மாட்டாங்க, உன்ட்ட அடிக்கடி இப்படி காசு வாங்குறது எனக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கதிர் வந்து என்கிட்ட காசு வாங்குறதுல உனக்கு என்ன கூச்சம், உனக்கு காசு தர வேண்டியது என் கடமை தானே சொல்றாரு. அதை கேட்டு ராஜி சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாத கதிர்கிட்ட விசாரிப்பாங்க, அப்படி என்ன கடமை வந்துச்சுன்னு கேட்கறாங்க. கதிரும் பதில் சொல்ல மாட்டாரு, அப்படியே தூங்க போயிடுறாரு. அந்த சீன்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சுங்க. அதோட சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போதுன்னா, கதிர் வந்து பாண்டியன்ட்ட வீட்டு செலவுக்கு அவர் பங்கு காசை கொடுக்குறாரு. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆறாங்க. கோமதிலாம் டே கதிர் என்னடா இதெல்லாம், ஏன்டா அப்பெல்லாம் பண்றான்னு கேட்பாங்க. அப்ப கதிர் வந்து இல்லம்மா, எப்படியா இருந்தாலும் வீட்டு செலவுக்கு நாங்களும் பணம் கொடுக்கணும்ல, இல்லைன்னா சில பேர்லாம் எங்களை அவமானப்படுத்துவாங்க, இவனே தண்டச்சோறு, இவனுக்கு சோறு போறது இல்லாம இவன் கூட்டு வந்த பொண்ணுக்கெல்லாம் சோறு போடணுமா சொல்லி அவமானப்படுத்துவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையா, இனிமேல் நாங்களும் வீட்டு செலவு கரெக்டாக காசு கொடுத்துறோம் சொல்றாரு. அதை கேட்டு பாண்டியனுக்குலாம் செம்ம கடுப்பாகுது. கோமதியெல்லாம் கதிரை தனியாக கூட்டு போய் பேசுறாங்க. கதிர்கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புடா, அன்னைக்கு ஏதோ அப்பா கோவத்துல பேசிட்டாரு, அதுக்குன்னு இப்படி பண்ணுவியான்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்ப கதிர் வந்து ராஜிக்காக தான் இதெல்லாம் பண்ணதா சொல்றாரு. நான் வீட்டு செலவுக்குலாம் பணம் கொடுத்தாதான் ராஜிக்கு இந்த வீட்டுல சரியான மரியாதை கிடைக்கும், அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றாரு. இதை ராஜியை வெளியே இருந்து கேட்டுருவாங்க. கதிர் தனக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோன்னே ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சீன்லாம் நாளைக்கு கண்டிப்பா வருங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.